திருத்தணியில் வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலகம் பராமரிக்காத கட்டிடத்தில் பயங்கர விரிசல்கள். கட்டிடத்தில் மரம் வளர்ந்துள்ளது. கண்டுகொள்ளாத அதிகாரிகள். அலுவலகத்தை தேடி வரும் விவசாயிகளுக்கு ஆபத்து வருவதற்கு முன்பு அரசு கட்டிடம் குப்பை போல் உள்ளது. சரி செய்யப்படுமா? விவசாயிகள் கேள்வி. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சியில் சார் கருவூலம் அலுவலக சாலை உள்ளது. வட்டார வேளாண்மை, தொழில்நுட்ப வேளாண்மை, முகமை மற்றும் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையின் வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலகம். இந்த அலுவலகத்தில் விவசாயிகளுக்கு பல்வேறு அரசின் திட்டங்கள் குறித்து செயல்படுத்துவதற்கு அதிகாரிகள் உள்ள முக்கிய கட்டிடம் ஆகும். இந்த கட்டிடத்திற்கு திருத்தணி சுற்றியுள்ள அனைத்து விவசாயிகளும் தங்கள் விவசாயிகள் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு இந்த பகுதிகளுக்கு இந்த அலுவலகத்திற்கு வந்து செல்கின்றனர். இப்படி விவசாயிகளுக்கும் தேவையான ஒரு முக்கிய கட்டிடம் 2 அடுக்கு கட்டிடம் பராமரிப்பு இன்றி அலுவலகத்திற்கு வெளியே குப்பைகள் துர்நாற்றம் வீசும் குப்பைகளாக குவிந்துள்ளது. மேலும் கட்டிடம் முழுவதும் பல இடங்களில் விரிசல்கள் விட்டு ஆபத்தான நிலையில் உள்ளது. கட்டிடத்தில் உள்ள அனைத்து ஜன்னல்களும் கண்ணாடியில் உடைந்துள்ளது. கட்டிடத்தின் உள்புறம் கழிவறையில் முதல் அலுவலக அதிகாரிகள் அமரும் பகுதி வரை அத்தனை இடங்களிலும் பராமரிப்பு இல்லாமல் மேல்தளம் சிமெண்ட் பூச்சிகள் உடைந்து சேதமடைந்துள்ளது. கட்டிடத்தின் பின்புறம் பலமான விரிசல் விட்டு அபாயகரமான நிலையில் உள்ளது. கட்டிடத்தின் முன்புறம் தண்ணீர் தொட்டி திறந்து சாலையின் ஓரம் அபாயகரமான நிலையில் உள்ளது. இதற்கும் ஒருபடி மேலாக இந்த கட்டிடத்தில் பல பகுதிகளில் மரங்கள் வளர்ந்து செழிப்பான முறையில் உள்ளது. என்னதான் வேளாண்மை அதிகாரிகள் கட்டிடம் என்றாலும் தரையில் வளர்க்க வேண்டிய மரங்களை கட்டிடத்தின் மேல் வளர்த்து சாதனை செய்துள்ள வேளாண்மை அதிகாரிகள். அது மட்டுமின்றி பூச்செடிகள் முதல் அனைத்து செடிகளையும் அலுவலகத்திற்கு உள்ளே வைத்து வளர்த்து வரும் வேளாண்மைத்துறை அதிகாரிகள். மொத்தத்தில் இந்த கட்டிடம் விவசாயிகளுக்கு, இந்த அலுவலகத்தில் வேலை செய்யும் அதிகாரிகளுக்கு எந்த நேரத்திலும் ஆபத்தை ஏற்படுத்தலாம் என்பது விவசாயிகள் பகிரங்க குற்றச்சாட்டாக உள்ளது. நடவடிக்கை எடுக்க வேண்டிய அதிகாரிகள் இந்த அலுவலகத்தில் கட்டிடம் உள்ள நிலையை பார்த்து பல நேரங்களில் வேலை செய்ய வருவதே இல்லை என்று விவசாயிகள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். தமிழக அரசு இப்படி அபாயகரமான நிலையில் உள்ள வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலகத்தை சரி செய்து விவசாயிகள் முழுமையாக பயன்படுத்தும் அலுவலகமாகவும், இந்த அலுவலகத்தில் வேலை செய்யும் ஊழியர்களுக்கு பாதுகாப்பான அலுவலகமாக மாற்ற முன்வர வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். 7 Green News செய்திகளுக்காக திருத்தணி செய்தியாளர் மணிகண்டன்.